இது வந்து கொள்ளில் முதல் நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு நைட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி கப்புன்னு மூடி வச்சிட்டோன்னா இது இந்த மாதிரி முளை வந்துடும். இது கொஞ்சம் கேஸ் எல்லாம் ஆகாமல் இருக்கும். அப்போ வந்து இந்த முளை கட்டின தானியம் தான் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து கொள்ளு அடை பண்ண போகிறோம். சும்மா ஒரு புழுங்கரிசியும் ஒரு டம்ளர் புழுங்கரிசினா 1/4 டம்ளருக்கும் கம்மியாக துவரம்பருப்பு, அதில் பாதி கடலைப்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். ஒரு நல்ல 3 மணி நேரம் ஊறட்டும். இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். முளை கட்டியிருக்கு பாருங்க, எவ்வளோ நல்லா முளை வந்திருக்கு. இதில் தான் B6 B12 எல்லாம் இருக்குது. எந்த தானியத்தை முளை கட்டினாலும் அது நல்லது. இப்போ நம்ம ரெண்டையும் போட்டு வத்த மிளகா, ஒரு 4 வத்த மிளகா போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, புழுங்கரிசி போட்டிருக்கோம், நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்லாம் போடுவாங்க. ஸோ நிறைய தடவை வாஷ் பண்ணி இந்த தண்ணி வந்து ரொம்ப கிளியராக வர வரைக்கும் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த இது வந்து பாதி போட்டால் போதும். இதை நான் ஒரு 1/4 டம்ளர் போட்டுப்பேன், அதில் பாதி போதும். அது பாதி போட்டுண்டு பாதி வந்து ரசத்துக்கு வச்சுக்கோங்க நாளைக்கு. அதனால் பாதி முளை கட்டினதை வந்து இதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 4 வத்த மிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அடையாக வாக்க போகிறோம். தேங்காய் எல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு உணவாகவே சாப்பிட்லாம். ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் சுகர் அது இதெல்லாம் இருக்கிறவங்க இப்போது மத்தியானம் இப்போ காலையில் வந்து ராகி கூழ் மாதிரி சாப்பிட்டுட்டு திக்காக கஞ்சி மாதிரி குடிக்கூடாது சுகர் பேஷண்ட்ஸு. ஏன்னா சீக்கிரமாக போய் டைஜஸ்ட் ஆகிடும். அதனால் கூழ் மாதிரி சாப்பிட்டுட்டு இதை வந்து மத்தியானம் லஞ்சுக்கு பதிலாக கூட இந்த அடை நல்ல வெஜிடபிள் வந்து அவியல் மாதிரி செஞ்சுக்கலாம் தொட்டுக்க. இந்த மாதிரி நல்ல ஒரு கொள்ளு அடை சாப்பிட்டிங்கன்னா வெயிட் குறையும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகிடும். கேஸ் எல்லாம் அடை சாப்பிட்டதுனால, பருப்பு சாப்பிட்றதுனால ஒரு வேளை கேஸ் ஃபார்ம் ஆகுமோ, இன்டைஜஸ்ட் ஆகுமோ அப்படிலாம் பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த கொள்ளு வந்து உங்களோட அந்த கேஸ் எல்லாம் எடுத்துரும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால், அப்புறம் கொள்ளு சாப்பிட்டா இந்த குதிரையோட பலம் கிடைக்கும், உங்களுக்கு நல்லது. அதனால் ஒரு நாள் சாதம், சாம்பார் அது இது எல்லாத்தையும் விட்டுட்டு, இது வந்து அரிசியும் இருக்குது, இப்போ பருப்புகளும் இருக்குது, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. போராக்குறைக்கு இந்த இது வேறு, கொள்ளு வேறு, முளை கட்டினது இதெல்லாம் போட்டு அடைக்கி ரெடி பண்ணி அதோட நிறைய வெஜிடபிள் போட்டு சைடில் அந்த அவியல் மாதிரி பண்ணி தொட்டுண்டு சாப்பிட்லாம், நல்லது. இது நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். சரியா? இதோ வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கொள்ளை போடுறோம். நல்லா கொள்ளை நிறைய போட்டுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன். ஏன்னா கொள்ளு அடை தான் நம்ம பண்ண போகிறோம். மேக்ஸிமமாக கொள்ளு போட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்படி கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் உப்பு போட்டுடலாம், கல்லுப்பும் போடலாம், சால்ட்டும் போட்டுக்கலாம். நல்லா போட்டாச்சு. இதை நம்ம கரகரான்னு அரைச்சிப்போம். சரியா? இதோ அரைச்சாச்சு. கொள்ளு அடைக்கி ரெடி. இதில் வேணுங்கிற அளவுக்கு மாவை எடுத்துட்டு, இது வந்து 2 பேருக்கு ஒரு நேரம் டிஃபனுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு டம்ளர் அரிசி போட்டோம், புழுங்கரிசி. ரேஷன் அரிசிலாம் கூட போடுறாங்க இப்போது நிறைய பேர். நல்லா வாஷ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டேஸ்ட்டில் எல்லாம் மாறுறதில்ல. ஸோ இது புழுங்கரிசி 1 டம்ளர். அப்புறம் ஒரு பாதிக்கும் கம்மியாக துவரம்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்புலாம் போடக்கூடாது, ஏன்னா டேஸ்ட்டு மாறிடும். கடலைப்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் அப்படி போட்டுட்டு, கொள்ளு நல்லா முளைக்கட்டின கொள்ளை
நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். கொள்ளு அடை மாவு ரெடி. இதோட இப்போ சப்போஸ் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க, வேணுங்கிற அளவுக்கு மாவு எடுத்துட்டு அதில் கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் போட்டு அரைச்சிட்டோம். அதனால் தேங்காய் மேலாக துருவின தேங்காய் கொஞ்சம் போட்டு, வெங்காயம் பிடிச்சா வெங்காயம் போட்டு, அது மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோவாக பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு தீஞ்சு போயிடும். மீடியம் ஆர் லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக பண்ணணும். ஒரு பக்கம் வேணால் ஓகே இல்லை, இந்த கிரவுண்ட்நட் ஆயில் விட்டுக்கோங்க, செக்கில் ஆட்டினது. யாருமே இப்போ ப்ரெஸ்ட் ஆயிலெலாம் சாப்பிட்றது கிடையாது. அதனால் அந்த கிரவுண்ட்நட் ஆயில் செக்கில் ஆட்டினது கொஞ்சம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. அப்புறம் மேலே சைடு எடுக்கிற சைடில் மட்டும் எடுத்து அப்படியே முடிஞ்சிடும் இல்லையா, முடியறச்ச கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சொட்டு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அப்படியே இறக்கிடுங்க. இறக்கிட்டு கொஞ்சம் வெண்ணெய் ஒத்துண்டது கொலஸ்ட்ரால் இல்லாத வாளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் வெண்ணெயை போட்டுண்டு சாப்பிடுங்க, உடலுக்கு நல்லது. ஓகேயா? சின்ன குழந்தைகளுக்குலாம் வெண்ணெய் போட்டு தரலாம் தாராளமாக. காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும், அவ்வளோதான். கொள்ளு முளைக்கட்டினது, கொள்ளு முளைக்கட்டினது, புழுங்கரிசி, கொஞ்சமாக துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயம், உப்பு, வத்த மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இப்போ முன்னெல்லாம் எங்கள் அம்மா காலத்தில் திக்காக அடை வைப்பாங்க, பெருசாக. ஸ்கூல்லேருந்தெல்லாம் வந்ததுன்னா செம்மையாக திக்காக இவ்வளோ பெரிய அடை. அதில் எங்கள் சின்ன தாத்தா ஒருத்தர் இருந்தார், அவரு அதில் 10 அடை சாப்பிடுவார். ஆனால் வயிறு பார்த்தா பாம்பு மாதிரி தான் இருக்கும், சாமானாக இருக்கும், தொந்தியே இருக்காது, நடப்பார் போலுக்கு பயங்கரமாக. ஸோ அதெல்லாம் எனர்ஜியாக மாற்றிடுவாங்க அவங்க. அப்புறம் இது தண்ணி விட்டு கரைச்சிண்டாச்சு. இப்போது இதுக்கு நம்ம கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறது, வெங்காயம், ஏன்னா பெருங்காயம் எல்லாமே போட்டோம் ஆல்ரெடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இதை நம்ம வாட்டலாம். இது என்ன அப்படின்னா, தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, உப்பு, ஒரு பிட்டு புளி வச்சு ட்ரையாக பவுடர் மாதிரி அரைச்சி ஃப்ரீசரில் போட்டிருக்கேன். இதை தண்ணி விட்டு கரைச்சா சட்னி ஆகிடும். கூட்டுக்கு கொஞ்சம் இதோட சீரகம் தாளிச்சோ ஏதோ அரைச்சி விட்டு பண்ணினா கூட்டுக்கு ரெடி, சட்னியாக பண்ணலாம். இப்போ நம்ம அடை தோசை எல்லாத்துக்கும் என்னத்துக்கெல்லாம் தேங்காய் போடணுமோ, ஏன்னா ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கோம் பொட்டுக்கலையை போட்டு. ஸோ நல்லது, இன்னொரு ஒமேகா 3 எல்லாம் சேரும் உங்களுக்கு. ஸோ இதை கூட நம்ம வெறும்னா தேங்காய் அப்பப்போ கிருவி டைம் உங்களுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ, இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. பச்சை மிளகா, புளி, புளி, உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன் பாருங்க. இதை போட்டால் முடிஞ்சது. ஃப்ரெஷ் தேங்காய், இதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரீசரில் இருக்கு இல்லையா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பெருங்காயம் போட்டு அரைச்சிட்டோம். ஸோ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இதை மாவை சின்னதாக அடை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கூட விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடி கனமான ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டோம். ஓகேயா? சும்மா ஒரு துண்டு எண்ணெயை விட்டு ஸ்டார்டர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் இது
கொஞ்சம் லைட்டாக ஆவி மாதிரி வந்ததுன்னா சுட்டுடுத்துன்னு அர்த்தம். இல்லையா ஒரு பிட்டு பார்த்தீங்களா தண்ணி தெளிச்சிங்கன்னா சடசடாங்க. இதோ இது வந்து வீட்லேயே எடுத்த பசு வெண்ணெய். இது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணோன்னா தயிர் உரக்கு தின்னிங்கன்னா மேலாக அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு நாள் சேர்த்து வச்சு கடைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கடைஞ்சிட்டு கோல்டு வாட்டர் விட்டிங்கன்னா இந்த மாதிரி உருண்டு திரண்டு வந்துடும். இல்லை மிக்சியில் போட்டு அடிக்கலாம், எந்த மாதிரி வேணால் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இல்லை பாலேடெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் வெளியில் எடுத்து கொஞ்சமாக உர ஊற்றுற மாதிரி ஊற்றி இப்படி கலக்கி வச்சுட்டு தயிரானவுடனே அதை வந்து க்ரீமை வந்து நல்லா இதில் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வெண்ணெய் கிடச்சிரும். இந்த மாதிரி பியூர் வெண்ணெயாக தயார் பண்ணிக்கோங்க. முதல்லையே மாவில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் முன்னே காலத்தில் ஒரு குட்டியாக கிருஷ்ணர் தோசைன்னு பார்ப்பாங்க. அந்த கிருஷ்ணர் தோசையில் தான் டெஸ்ட் பண்ணுவாள். அதை கொஞ்சமாக வாயில் போட்டுண்டு. ஆனால் பண்டிகை நாட்களில் நாங்கள் டேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் சாமிக்கு பிரீத்தியாக இருக்கு இல்லையா, அதனால் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ நடுவில் அடைக்கு எப்போவுமே ஒரு சின்ன ஹோல் போடணும். ஏன்னா அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும். சரியா? வடை அடை ரெண்டுத்துக்குமே ஒரு ஹோல் நடுவில் போடுற வழக்கம் இருக்குது. இது வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிறு தோசையும் பண்ணலாம் பச்சரிசி போட்டு. ஆனால் இது வந்து அடை புழுங்கரிசி, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் நம்ம முளைக்கட்டின கொள்ளு, ஹார்ஸ் கிராம் இல்லையா, அந்த கொள்ளு உங்களுக்கு எனர்ஜி, உடம்புல நல்ல எனர்ஜி வரத்துக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு, அப்புறம் உடம்புல இருக்கிற கேஸ் எல்லாம் போகிறதுக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப இது நல்லான ஒரு இது. நல்லா அடிக்கடி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு பதிலாக இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக டிஃபன் அடைக்கு அடை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதோட அவியல் மாதிரி தொட்டுக்க வச்சுக்கலாம், இல்லை தக்காளி சட்னி வச்சுக்கலாம். முன்னைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வெல்லம், வெள்ளை சர்க்கரை, அப்புறம் வெண்ணெய், தேன், அப்புறம் இட்லி மிளகா பொடி இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. சாம்பார் சட்னியோட தொட்டுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எதை வேணால் அவள் இஷ்டப்படி பண்ணிக்கலாம். ஆனால் அடைனாலே மேலே அப்படி உருகிற வெண்ணெய் உருகணும், உருகி வரணும். அந்த மாதிரி தான் லைக் பண்ணுவாங்க நிறைய பேர். இது ஒரு ஸ்லோகம் கூட சொல்லுவாங்க, சத்தியவான் சாவித்ரி கதை தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் உனக்கு நான் கொடுத்தேன், என் கணவன் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும்னு சாவித்திரி வேண்டினாலாம். ஆனால் இந்த அடை கிடையாது, அது கார அடை. அது வேறு பச்சரிசி மாவில் பண்ணுற அடை. அந்த மாதிரி ஞாபகம் வந்தது, உருகாத வெண்ணெய் அதுன்னா ஞாபகம் வந்தது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பாருங்க, நல்ல எள்ளை போட்டு மிளகா அப்படி பண்ணி வச்சுருக்கேன். காரம் கம்மி தான். நான் இதை மேலாக அப்படியே தூவிட்டு சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. ரொம்ப இது பண்ண வேண்டாம். இப்படி நல்லா அப்படி அளவாக, ரொம்ப ஓவராக போடணும், காரம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நல்ல எள்ளு மிளகா அப்படியே மேலே போட்டுட்டு வெண்ணெய் எப்படி போட்டிங்கன்னா அப்படியே உருகும். இதை வெறுமனையே சாப்பிடலாம், தொட்டுக்கவே எதுவுமே வேண்டாம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதோ இங்கே பாருங்க உருகுது வெண்ணெய் ஜம்முன்னு.
ஸோ கொள்ளு தோசை இஸ் ரெடி. பிரமாதமாக வந்திருக்கு. அப்படி எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. இதை செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப ஈஸி தான். முதல் நாள் வந்து அந்த கொள்ளை வந்து தண்ணியில் போட்டு ஊற வைங்க. நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நாள் பூரா ஊறினோன்னா ராத்திரி எடுத்து அதை நல்லா வடிகட்டி கப்புன்னு ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி போட்டு மூடினீங்கன்னா காலையில் முளை டக்குன்னு வந்துடும். அப்படி முளை வந்ததுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா? அதனால் அதில் B6 B12 எல்லாம் இருக்குது. எதை முளை கட்டினாலும். ஸோ அதில் வந்து அதையும் போட்டு அரைச்சிருக்கேன் நான். அதனால் இது ஒரு ஸ்பெஷல் அடை. அதனால் இது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. சைடில் வந்து தேன் வச்சுக்கலாம், அப்புறம் வெள்ளைச்சக்கரை வச்சுக்கலாம், எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ஓகேயா? நல்ல தயிரை தொட்டுண்டு, இது வெள்ளைச்சக்கரை தயிரை தொட்டுண்டு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ஜீரணம் ஆகிடும் நன்னா. அதனால் இந்த மாதிரி செஞ்சு ஒரு கொள்ளு அடை சாப்பிடுங்கள். முளை கட்டின கொள்ளு அடை. சரியா? சாப்பிடுங்க. கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? எனக்கு உதவியாக இருக்கும். நான் நான்ஸ்டாப்பாக போட்டுகிட்டே இருக்கேன் இது. சரியா? அதனால் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போடுறேன். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி அதை போட்டிருக்கேன். அவ்வளோதான். சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். அன்பே சிவம். அன்பை பரப்புவோம்.